ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் NRK. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Asterdm அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி தான் ஃபுல் டீடைல் அனலைஸ் பண்ண போகிறோம். இதே ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஹவ் ஐ புக்டு 18% ப்ராஃபிட் இன் 13 days அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 13 நாளில் வந்து 18% ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு அடுத்து இன்னொரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீசன் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்கை நான் இப்போ பை பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 ரீசன் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ரீசன் சொல்ல போகிறேன், எதனால் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Asterdm அப்படிங்கிற ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓகே ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ட்ரி தான் இது இப்பவும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அது ரிலேட்டடான என்ட்ரி தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ வீக்லி சார்ட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட் ரீசன் வந்து சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ வீக்லி சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வீக்லி சார்ட்டில் வந்து இதில் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. சாரி, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல வால்யூமில் பிரேக் ஆகிருக்குது. சரிங்களா? நல்ல வால்யூமில் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி கீழே வருது. கீழே வந்து இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன். மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி 3 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ரீசன் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சுக்கலாம். ஓகே, டெய்லி சார்ட்டில் வந்து பாருங்கள், டெய்லி சார்ட்டில் வந்து ட்ரெண்ட்லைன் வரையினேன். மார்க்கெட் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பழசெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? அது வந்து நமக்கு கிளியராக சும்மா ஸ்டார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே கிளியராக தெரியுது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணுவோம். ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணும்போது எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட்லைன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். சரிங்களா? 3வது இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து ரெண்டாவது ரீசன். சரிங்களா? மொத்தம் 2 ரீசன் இப்போ சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் உள்ள சப்போர்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்து 3வது ரீசன் என்னன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். 3வது ரீசன் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் நடக்குது இல்லையா? அந்த கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இது வந்து பாருங்கள் ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை டெலீட் பண்ணிடலாம், கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இது ஒரு ஃபாலிங் வெட்ஜ். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் பேஸ்லேயே என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ எப்போ எந்த ப்ரைஸ் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெட்ஜ் ஃபார்ம் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இதில் உள்ள கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ, இந்த ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்ல. ஓகே, இந்த ஹை இது ப்ளூ கலரில் வச்சுக்கலாம் என்ட்ரியா. ஓகே, அதாவது 195 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து பை என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நல்ல வால்யூமில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது வந்து 195 அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரீசன், ஃபாலிங் வெட்ஜோட பிரேக் அவுட் லெவல் 3வது ரீசன். 4வது ரீசன் பாருங்கள், 4வது ரீசனும் இதே தான்.
பட் இதில் இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கப் அண்ட் கேண்டில் பற்றி உங்களுக்கு கிளியர் வியூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். எப்படி வந்து கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், எப்படி வந்து அதில் ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, நம்ம வந்து ஒரு டீ குடிக்கிற கப்பு மாதிரி இருக்கிறதுனால வந்து கப்பு, அப்புறம் வந்து கை பிடிக்கிற கேண்டில் மாதிரி இருக்கிறதுனால வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் அண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஒரு கப்பு, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இதுவும் எது பேஸ் பண்ணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இது எந்த கையை பிரேக் பண்ணால் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். பட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஒரு பை என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு அதிகமான பாசிபிலிட்டியான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் வந்து டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 4 கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து கன்ஃபார்மாக பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது வந்து பையிங் பிரைஸ். அடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இல்லையா? மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பை பிரைஸ் வந்தாச்சு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கிகளை வச்சாலே போதும். சரிங்களா? இந்த ஸ்விங்கிகளை வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கரண்ட் மார்க்கெட் பேஸில் பை பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து இன்னும் நம்மளோட பை லெவலுக்கு மேலே தாண்டி போகலை அப்படிங்கிறதுனால ஸோ எப்போ வந்து இந்த பை லெவலை தாண்டி போகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான், இதுக்கு கீழே தான் வச்சாகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்குறது கூட இப்போ கரண்ட் மார்க்கெட் வாங்குறது ரிஸ்க் தான். ஸோ மேபி என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து இன்னொரு ஸ்விங் கொடுத்துட்டு கூட மேலே வரலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போவே வாங்காதீங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹையை வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். மேபி இந்த ஹையே வந்து நமக்கு வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை மேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இதையே வந்து டார்கெட்டை வச்சுட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இதோட ரிஸ்க் ரிவார்டை நம்ம வந்து செக் பண்ணலாம். இதோட ரிஸ்க் ரிவார்டு ஓகே இந்த இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2.6 தான் கிடைக்குது இதோட ஹை. ஸோ உங்களை யாராவது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யாராவது வந்து எனக்கு வந்து 2க்கு 1:2 வச்சு தான் நான் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதிலேயே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஹையே டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதை ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 1 வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதாவது 257 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த டார்கெட் வந்து 1:3க்கு மேலே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 1 அப்படிங்கிறத. இது வந்து நான் எதை பேஸ் பண்ணி வச்சு எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அதாவது இந்த 2 டாப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாருங்கள் ஒரு மெகாஃபோன் பேட்டர்ன் மாதிரி போகும். ஓகேங்களா? இப்படி போகும்போது மார்க்கெட் என்ன நடக்குது பாருங்கள். ஸோ இந்த மார்க்கெட்டு இங்கேருந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இங்கே வந்து தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனை தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் 257 தான். அப்போ கண்டிப்பாக வந்து அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக அந்த 257 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட அனலைஸையும் இதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1:3க்கு மேலே வந்துடும் நம்புகிறேன். ஓகே, ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3.86 இருக்குது. நம்ம வந்து 1:3 வந்து எப்போவுமே வழக்கமாக 1:3 நீங்கள் என்ன ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸிட் ஆகி வெளில வரது பெட்டர். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
நீங்கள் இன்னும் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். எப்போது என்னால் யூடியூப்பில் போட முடியாத சார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சும்மா நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சார்ட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேன் அந்த குரூப்பில். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பேசியிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டோட எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கிறாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.